வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒருவன் தனக்கு ராகு தசா வர இருக்கிறது அல்லது கேது தசா வர இருக்கிறது என்றால் பயப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாம்பு கிரகங்கள், கிரகண கிரகங்கள், பாவ கிரகங்கள் இவர்கள் தசா நடத்தினால் அந்த கேதுவின் தசா 7 ஆண்டுகளும் ராகுவின் தசா 18 ஆண்டுகளும் பயங்கரமான பாதகத்தை செய்துவிடும். நாம் மிகவும் கஷ்டப்படுவோம் என அஞ்சி நடுங்குவார்கள். அவர்கள் தசா என்றாலே பெரும்பான்மையானவர்கள் அச்சம் கொள்கிறார்கள். அப்படி அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் என்பது ஜாதகருக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்த அந்த ஜாதகத்தின் அமைப்பை பார்த்து நாம் சொல்லிவிடலாம். அந்த ராகு பகவான் அல்லது கேது பகவான் இருக்கும் வீட்டின் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருந்தால், அவர்கள் லக்னத்திற்கு மறையாமல் இருந்தால் அந்த தசா சிறப்பாக இருக்கும். மேலும் அந்த ராகு பகவான் கேது பகவான் தசா நடத்தும் பொழுது அவர்கள் நட்சத்திரத்தில் செல்வார்கள் அல்லவா, அந்த நட்சத்திர சாரநாதன் ஆட்சி உச்சம் மூலம் திருவோணம் கேந்திரம் என்ற லக்கணத்திற்கு மறையாமல் இருந்தாலும் நல்ல பலன்களை செய்வார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் ஒரு கான்செப்டும் இந்த ஜாதகத்தில் நாம் பார்க்க வேண்டும். குரு பகவான் என்பவர் முழு சுபகிரகம். இவர் ராகு பகவான் எங்கு இருக்கிறாரோ அந்த ராகு பகவானுக்கு 6ஆம் வீட்டில் அல்லது 8ஆம் வீட்டில் அல்லது 12ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகர் அந்த கேது பகவானின் 7 ஆண்டு கால தசாவிலும் ராகு பகவானின் 18 ஆண்டு கால தசாவிலும் சீரும் சிறப்புடன் வாழ்வார்கள், செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். அதனால் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது மிகவும் தெளிவாக பார்த்து பலன்களை நாம் சொல்ல வேண்டும். மற்றவற்றை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.